அதுக்கு அடுத்தது சொல்றா, கள்ளச்சகடம் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பேய்முலை நஞ்சுண்டு நிறைய தரம் நாம இதை கேட்டிருக்கோம். யாரு? முதல்ல பூதனா. பகவான் பார்க்கணும், 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 2 இதிகாசங்கள்லையும் பகவான் முதல்ல சம்ஹாரம் பண்ணது ஒரு பெண்ணை தான். ராமாயணத்தை முதல்ல சம்ஹாரம் பண்ணது தாடகி, இதுல சம்ஹாரம் பண்ணது பூதனை. அந்த பூதனையினுடைய விஷயமா பாகவதம் சாதிக்கிறது. விபுத்தியதாம் பாலக மாரிக கிரகம் சராசரத்து ஆத்மாய நிமீலித க்ஷணஹ அனந்தம் அரோபயத் அங்கம் அந்தகம் யதா உரகம் சுத்தம் அபூதி ரஜ்ஜுதி. அதாவது அந்த சராசரத்துக்கெல்லாம் அதீதமாக, அதற்கெல்லாம் நாதனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணன் இவ பூதனை என்ன பண்றா தெரியுமா? இத முதல்ல அந்த பாம்புன்னு ஒரு நம்ம மடியில போட்டுக்கிறோமே, என்ன இது மடியில போட்டுட்டாலாம். ஒரு பாம்பை எடுத்து மடியில கயறுன்னு நினைச்சுட்டு மடியில போட்டுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா பகவானை எடுத்து பூதனையானவள் தன் மடியிலே சுமத்தி கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றார். அது தெரியல, என்ன பண்றோம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதற்கு அடுத்தது வரக்கூடிய ராட்சசாலாவது முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா? ஐயோ பூதனை போனா போயிட்டா, அடுத்து இன்னொருத்தர் போனா போயிட்டா, நீ போறியே பாத்துக்கோ அப்படின்னு யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. கம்சன் என்னதான் சொன்னாலும் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு சான்ஸே கிடையாது பூதனை கிட்ட. ஏன்னா இவதான் ஃபர்ஸ்ட் மேடன் அட்டெம்ப்ட். அதனால அவளுக்கு தெரியல என்ன பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல, எடுத்து மடியில போட்டுக்கிறேன். அததான் பாகம் சொல்றது அரோபயது அங்கம் அந்தகம். கண்ணு கட்டிண்டு கண்ணை மூடின்ட்டானா. ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு நாம